ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன மாதிரி டிப்ஸு, எப்படி நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக ஷைனிங்காக நல்லா பலன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நல்லா சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன், அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. அது இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப்ஸு வந்து நல்ல சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். அது என்ன ரெமடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக நான் நல்லா பழுத்து இருக்கணும் பப்பாயி. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு வேண்டாம் நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டுன்னு ஒரு பாத்திரத்தில் எடுத்துன்னு ஒரு ஸ்பூன்லேயே நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பழுத்த பப்பாயாக இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப காயாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைச்சி எடுக்கணும். ஏன்னா இதோட ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஸ்பூன் எடுத்து இது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு ஜூஸ் இதில் வருதுன்னு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா மிக்ஸி ஜாரை தேவையே இல்லை. ஏன்னா காய இருந்துச்சுன்னா தான் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணணும். இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பேக்கு இதில் இருக்கிற ஜூஸ் எடுக்கிறதுக்கு நல்லா பழுத்த பப்பாயாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வடிகட்டி வச்சு இப்போது இந்த பழுத்தெல்லாம் இந்த வடிகட்டியில் இதில் இருக்கிற ஜூஸ் மட்டும், ஏன்னா நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறீங்க ஃபுல் பாடி குளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஃபேஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும்ல, ஃபுல் பாடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக பப்பாய் எடுத்துக்கணும். அது நல்லா பழுத்த பப்பாய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நான் எடுத்துக்குவேன். நல்லா இதில் இருக்கிற இந்த ஜூஸ் மட்டும் தான் தேவை. நான் இந்த எடுத்து இருக்கிற இந்த பப்பாய் வந்து இந்த ஜூஸும் 2 நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் காலையிலையும் நைட்டும் முகத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேக்கில் வேறு பப்பாய் தான் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டுன்னு, பப்பாயில் ரொம்ப ஒரு சூப்பரான பெனிஃபிட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக பப்பாயில் ட்ரை பண்ணுங்க. பாருங்கள், இது தேவையில்லை. இந்த அளவுக்கு இந்த ஜூஸு இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய ரெமெடி வந்து மஞ்சள், ஹனி, அதாவது தேன், அடுத்து எலுமிச்சப்பழம், இதெல்லாம் சேர்த்து நம்ம முகத்துக்கு போட்டோம்னா சொல்லவே வேண்டாங்க, அந்த மாதிரி ஒரு பலன்னு இருக்கிற முகம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸ் இருக்குது. இப்போ இது நான் ஒரு 2 நாளைக்கு, ஏன்னா காலையிலையும் நைட்டும் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் இந்த ஜூஸை ஃபுல்லாக இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இது ஒரு 2 நாளைக்கு வர மாதிரி தான் ஜூஸு. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு நம்ம எடுத்து வச்சுன்னு செஞ்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு எடுத்து வச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்காது. இப்போ அடுத்து நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜூஸ் எடுத்துக்கினேன். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். அது எடுக்கும் போது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு எடுக்கணும். ஏன்னா மேலே வந்துட்டு ரொம்ப தண்ணி மாதிரி நிற்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு. ஏன்னா நான் மீடியம் சைஸு ஸ்பூன் எடுத்துக்கிறதுனால அது உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்கின் வந்து ஹனி வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அதனால தேவையான அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு
4 ட்ராப் அளவுக்கு தான் ஹனி எடுத்துக்கிறேன். இல்லைன்னா அந்த ஸ்பூனில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் பாருங்கள், இதில் தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு தான் ஹனி சேர்த்துக்கணும். அடுத்து வந்து எலுமிச்சப்பழம் சாறு தேவையான அளவுக்கு ஒரு 3 ட்ராப்பு பாருங்கள், 3 ட்ராப் தான். ஏன்னா அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஃபுல் பாடி போடுறீங்கன்னா ஃபுல் ஒரு எலுமிச்சப்பழம் பாதி எடுத்துக்கோங்க. அதாவது ஃபுல் லைம் எடுத்துக்காதீங்க. எலுமிச்சப்பழம் அந்த ஒரு எலுமிச்சப்பழத்தில் பாதி எடுத்துக்கின்னு இந்த மாதிரி நீங்கள் எங்கள் மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஃபுல் பாடிக்கு போடணுன்னாக்கா இப்போ இது 3 பொருளை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். அதாவது லைமு, தேன், பப்பாயோட ஜூஸு. இப்போ இதில் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது கஸ்தூரி மஞ்சள். இப்போ இது பார்க்குறதுக்கு தான் கொஞ்சமாக தெரியுது. இது நம்ம மிக்ஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ கஸ்தூரி மஞ்சள் வந்து மீடியம் சைஸு டீஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான். இது சின்ன டீஸ்பூன் இருந்தால மீடியம் சைஸு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள். இப்போ இந்த பொருளை சேர்த்து ஃபுல்லாக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் வந்து ஏன்னா ஜூஸ் வந்து ஜாஸ்தி எடுத்துகிட்டு ஹனி எல்லாம் ஜாஸ்தி போட்டு லைம் சாறு ஜாஸ்தி போட்டிங்கன்னா ஃபேஸ் பேக்கு போடுற மாதிரி வராது. எப்பவுமே நீங்கள் கலக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா நீங்கள் அப்படியே ஜூஸ் அதிகமாக எடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மஞ்சள் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது முகத்தை. பாருங்கள், இந்த அளவுக்கு இது கலக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கும் போது நான் மீடியம் சைஸு ஒரு டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் எடுத்தேன். இப்போ இது பாருங்கள், இந்த ஹனி, இந்த மஞ்சள், அடுத்து வந்து எலுமிச்சப்பழம் சாறு. ஏன்னா அதிகமாக எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வராது. இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு நம்ம பேக் ரெடி பண்ணோம்னா நம்ம முகத்துக்கு கழுத்துக்கு எல்லாம் போடலாம். இது மிச்சம் ஆச்சுன்னா உங்களுக்கு உங்கள் கை காலெல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் விட்டு நீங்கள் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது. இல்லை இந்த மாதிரி போட முடியல உங்களுக்குனாக்கா நீங்கள் இதில் 1/2 டீஸ்பூன் நான் எடுத்த மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ தான் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அளவுக்கு மீறி சேர்த்துக்கோம்னா நம்ம ஃபேஸ் பேக் போடுற மாதிரி இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்துக்கு கழுத்துக்கெல்லாம் போட்டுட்டு உங்கள் பின்னாடி கழுத்துக்கு கூட போடலாம். ஏன்னா இது பழுத்தில் செஞ்சிருந்து ஒரு ஃபேஸ் பேக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அது இல்லாமல் உங்கள் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் நீங்கள் நல்லா கலக்கிட்டு ஃபுல் அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதுல நான் வந்து இது கை காலு கூட இந்த அளவுக்கு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும்போது கை கால் கூட ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் விட்டு நான் கழுவி பார்க்குவேன். நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஷைனிங்காகவே இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சேன் இல்லைங்களா, இது லைட்டாக வச்சு ஆயும் போது பாருங்கள் லைட்டாக மேலே தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ண பிறகு அது ஒரு கலரு டிஃப்ரெண்ட்டாக தெரிய பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து ஸ்டோர் பண்ணி இது மாதிரியே நான் வச்சுக்குவேன். இது ஒரு 2 நாளைக்கு நான் யூஸ் பண்ணுவேன். திரும்பியும் ஒரு 2 நாளைக்கு மறுபடியும் நான் போல் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கலக்கிக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.